ஹலோ ஆல் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்துட்டு ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து லைனிங்கில் நெக்லைன் கட் பண்ணாமல் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சுற்றிக்கும் இந்தமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம நெக்லைன் வந்து லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கரெக்டான நெக்கு வித்தில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணாத போது தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நெக்கு வித்து கட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸாக உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்மளோட நெக்கு வித் ஆம்கோலும் நெக் லைன்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க வேஸ்ட் லைன் கிட்டலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நெக்கு வித்து நெக் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம கட் பண்ணும்போது லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஒரே அளவில் நெக்கு வித்து இருக்கிறதுனால நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது, ஓகேங்களா. ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்துட்டு நெக் லைனில் வந்து சுற்றிக்கும் வந்து ஸ்டே ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அந்த நெக்லைன் சுற்றிக்கும் 1/4 இன்ச்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதேமாரி இன்னொரு ரீசன் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ பேக் பார்ட் வந்து நெக்லைன் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்தாச்சு. பேக் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம், ஓகேங்களா. இந்த டாட் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டாட் வந்து ஷோல்டருக்கு நேராக டாட் பிடிக்கணுமா இல்லை வேஸ்ட் ரவுண்டில் பாதி எடுக்கணுமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம ஷோல்டர் சென்டரில் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, ஓகேங்களா. அது வந்து கரெக்டான இது கிடையாது. நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வேஸ்ட் ரவுண்டு டிவைட் பை 4 பண்ணுங்கள். 4 பண்ணதுக்கப்புறமா அது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அந்த ஆன்சர்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இந்த டாட் பிடிக்கிறதுக்கு. அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 30 இருக்குது, ஓகேங்களா. 30ல் டிவைட் பை 4 பண்ணால் எனக்கு வந்து 7.5 வருது. அந்த 7.5ல் 1 இன்ச்னு ஆட் பண்ணால் 8.5 வருது. அந்த 8.5ல் பாதி என்னவோ அதை தான் நான் இங்கே மார்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 8.5ல் பாதி எவ்வளோ வருது நான் அதுதான் மார்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அது வந்து 4.3 வருது, ஓகேங்களா. ஸோ இந்த இது நான் இப்படி தான் நான் மார்க் பண்ணுவேன், ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டு இதோட லென்த்து வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, டாட்டோட லென்த், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து இப்படி நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும், ஓகேங்களா. இப்போ இந்த ஒன் சைடு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு இது லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து முடிக்கணும். முடிக்கும்போது இப்படி ஸ்லைடாக எடுத்து வந்து இங்கே முடிக்கணும், ஓகேங்களா. அதுமாரி கட் பண்ணும்போது இந்தமாரி எக்ஸஸாக விட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான், டாட் பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, நீட்டாக வந்துருக்குங்களா. 3.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே 1 இன்ச் அப்வர்டில் வச்சுட்டு 3.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச், டாட்டோட லென்த் வந்து 2.5 இன்ச், ஓகேங்களா. சென்டர் பஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச், ஆம்கோல் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆம்கோல் டாட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறோன்னா, ஆம்கோலோட லென்த் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுவே ஆம்கோலோட டாட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் 6 இன்ச் எடுத்திருந்தேன், அந்த 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து டாட் வந்தால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம். அது இன்னொரு சைடு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா, இந்தமாரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நூல் விடுற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டாட் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இப்படி விட்டுட்டு டேர்ன் பண்ணி நமக்கு வெளியே எடுத்தோன்னா நமக்கு அங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம சாக்கில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாக் வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு அது கரெக்டான இதுலேயே நமக்கு ஃபிட்டிங் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லாமே குட்டி குட்டி கரெக்ஷன் தான். அது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபிட்டிங் இஷ்யூஸும் எதுவும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேலே லைனிங் வச்சுக்கிறோம், ஓகேங்களா. அந்த மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும்.
அதே மாரி இதுலயுமே நெக் வித்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ, அது மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயுமே நம்ம கொஞ்சம் லைனிங் எக்ஸஸா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் ஃபால் ஆகும். ஸோ கரெக்ட்டா வந்து நெக் வித்து நீங்க எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வைங்க. நான் 2.7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அத வந்து நான் கரெக்ட்டா வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் அந்த ரவுண்ட் நெக்கும் உங்களுக்கு அழகா வரும். ஓகேங்களா? இப்ப மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சுத்திக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம். டர்ன் பண்ணும்போது நீடில்ல விட்டு ஃபூட்டர லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணுங்க. அதேமாரி இந்த ஹார்ம்கோல் கிட்டலாம் வரும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேங்களா? கிராஸா இருக்கும். ஸோ இழுத்து தச்சிராம கொஞ்சம் ஃப்ரீயாவே விட்டு தையுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸா உள்ள மெயின் ஃபேப்ரிக்க. அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி டாட் பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் ஷோல்டர் கிட்டயும் கரெக்ட்டா சென்டர் டாட்டும் கரெக்ட்டா வச்சு நான் டாட் பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட் கொஞ்சம் இப்படி எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சென்டர் பஸ்ட் டாட் ஃபர்ஸ்ட் பிடிச்சுக்கலாம். சென்டர் டாட் பிடிச்சிட்டு அடுத்து இந்த சைட் டாட் பிடிங்க. இதுமே லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து கரெக்டா முடிங்க. இது மாதிரி ஸ்லைடா கொண்டாந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ 3 ஆர்ம்கோல் டாட் எப்படி பிடிக்கணும்னா, இந்த 2 டாட்டையும் பிடிச்சு இப்படி தூக்கும்போது நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அங்க வந்து நம்ம இந்த 3 டாட் பிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த மாதிரி ஸ்லைடா ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்க கரெக்ட்டா இப்படி ஸ்டிச் பண்ணா கப் ஷேப் கரெக்ட்டா வரும் பாருங்க. 1 1/4 இன்ச் தான் டாட்டோட டிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். இப்படி கரெக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து வந்து பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணலாம்னா, இந்த மாரி ஒரு பார்ட் வந்து இந்த மாரி லைனிங் மேல வச்சுக்கோங்க. அது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், நம்மளோட சென்டர் டாட் பாயிண்ட், லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அத எடுத்துட்டு அங்கேருந்து 3/4 இன்ச் வந்து டவுன் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் டவுன் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு நான் அது ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது கட் பண்ணும்போது நமக்கு போட் ஷேப்ல வரும். ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த கட் பண்ணுறதும் நம்மளோட ப்ளவுஸ் பீட்டில் இருக்கிறதும் ஒரே ஷேப்பில் இருந்தால் தான் பட்டி அட்டாச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கப் ஷேப் வந்துட்டு. கப் ஷேப் நம்ம டாட் கரெக்டாக பிடிச்சாலுமே பட்டி கரெக்டாக கட் பண்ணும்போது தான் அந்த கப் ஷேப் இன்னும் கரெக்டாக இருக்கும். நம்ம டாட் மட்டும் கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டி வந்து நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணலைன்னா கப் ஷேப் கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? லைனிங் வந்து லைனிங் சைடு வச்சுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இது என்னன்னா நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது கரெக்ட்டா அந்த இடத்துல அந்த டவுன் ஏரியாவும் அதுவும் கனெக்டடா இருக்கிற மாரி பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸா இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எக்ஸஸா இருக்கு. நம்மளோட ப்ளவுஸ் பெட்டு கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபேப்ரிக் வந்து லைட்டா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா அது அப்படியே டைரக்ட்டா ஸ்டிச் பண்ணும்போது இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனாலயும் கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினரா இருக்கவங்க இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணாலே நீங்க ஃபைனல் அவுட்லுக் கரெக்ட்டா குடுக்க முடியும் உங்களால. கரெக்ட்டா அந்த 1/2 இன்ச்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் டர்ன் பண்ணிட்டா, இது மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த எட்ஜ்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான் நம்ம பட்டி அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாம இன்விசிபிளா அழகா ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க கப் ஷேப் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து வேஸ்ட் ரவுண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னா, நம்ம ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டுமே ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் பார்ட் வந்து நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கீழே அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி வருன்றதை நான் காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த மார்க் பண்ணுறதை கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வராது வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட. நம்ம எவ்வளோ தூரம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக இங்கே அந்த மார்க்கிங் இருக்குது. நான் இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் லைன் வரைக்கும் நான் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது பேக் சைடு வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட. இங்கே பாருங்கள்.
இங்கேயும் கரெக்டாக இருக்கும், இங்கேயும் கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வேஸ்ட் ரவுண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட்டில். இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹூக்கு கிட்ட இருக்கிற இடமும் நமக்கு ஈவனாக வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இடமும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இதுவும் கரெக்டாக. ஏன்னா இந்த சைடும் நமக்கு அப் அண்ட் டவுன் வரக்கூடாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இங்கேயும் அப் அண்ட் டவுன் வராது, இங்கேயும் லாஸ்ட்டில் இங்கே வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் நமக்கு அப் அண்ட் டவுன் வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு சைடு வந்து நம்ம பேக் சைடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரி தான் இங்கே பாருங்கள், நம்மளோட பேக்கோட லென்த்து முடியுது இல்லைங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இது தான் நம்ம ஹூக்குக்கிட்ட இது தான் மார்க். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, ஓகே, பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மெயின் என்னென்னா இந்த டாட்டோட இதுவும் இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது ஈக்குவலாக வருதான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சைடும் நமக்கு ஊக்கு மாட்டுற இடத்துலையும் நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். பிகினராக இருக்கவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நெக்லைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பயாஸ் பீஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ராங் சைடு, இது ரைட் சைடு. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தான் பயாஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நம்ம ஹூக்கு மாட்டோட லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பயாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இப்படி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்தமாரி ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டுட்டு இந்த நெக்லைன் சுற்றிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கால் இன்ச்சுனால் அந்த 1/4 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து பேக் சைடு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடு வைக்க வேண்டாம், பேக் சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்லைன் சுற்றிக்கும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. சிசர் கட் கொடுத்து டேர்ன் பண்ணும்போது அந்த ரவுண்ட் நெக் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறமா இதை இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், இந்த ஃபேப்ரிக்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த உள் சைடு இப்படி டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? டர்ன் பண்ணால் இப்படி இருக்கும். இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இது மேலே டாப் ஸ்டிச், இந்த எட்ஜிலே அந்த லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. போட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து சிசரில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிச் இங்கே தான் போட போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ இது எக்ஸஸாக இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். ஸோ நெக்லைன் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்படி இது ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டா நமக்கு வந்து இப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு சைடு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும் இல்லைங்களா, இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணலாம் ஆர் ஸ்டிச் பண்ணலாம். பட்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஹெம்மிங் பண்ணியே கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா?
பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப் அண்ட் டவுன் வராமல் ஸ்டிச் பண்ணலான்னு. ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே அப் அண்ட் டவுன் எதுவும் வரல. அதேமாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் இங்கே பாருங்கள், அந்த ப்ளஸ் இது கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்தமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற குட்டி குட்டி டிப்ஸ் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ஃபைனல் அவுட்லுக் வந்துட்டு கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கொடுக்க முடியும். எங்கேயுமே எக்ஸஸ் இல்லாமல் கரெக்டான இதில் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும், உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.